உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கிறதா? அது இன்னும் நிறைவேறவில்லையா? நீங்கள் ஒருபோதும் உங்களிடம் கேள்வி கேட்டதுண்டா? ஏன் என் ஆசை நடக்கவில்லை? இன்று அந்த கேள்விக்கு பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த பதில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். நீங்கள் ஒரு புதிய மனிதராக இருப்பீர்கள். அது என்ன பதில்? இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏன் என் ஆசைகள் நிறைவேறவில்லை? நாம் எல்லோரும் ஆசை வைக்கிறோம், ஆனால் அது நிஜமாக மாறவில்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய மனசு 2 வழிகளில் ஓடுகிறது. ஒரு பக்கம் எனக்கு இது வேண்டும், மற்றொரு பக்கம் இது முடியாது. அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத தன்மை தாங்க அந்த ஆசையை அடைய முடியாததுக்கு முதல் காரணம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு விதை விதைத்தால் அது வளரும்னு நம்பிக்கை வைக்கணும். அதை மரம் வளர்ந்துருச்சான்னு சொல்லிட்டு அடிக்கடி அதை போய் நோண்டி பார்த்தா அதோட தன்மையே மாறிடும், வளராது. அதே போல் தான் உங்கள் ஆசையும். அதுக்கான முயற்சி பண்ணணும். நடக்குமா நடக்காதான்ற சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையே இல்லாத நிலையில் இருப்போம். அதாங்க முதல் காரணம். நெக்ஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? இது ஒரு மேஜிக் கிடையாது. நம்ம பும்பான் மேஜிக்கை போட்ட உடனேயும் நம்ம நினச்சதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறது. இது நம்ம மனசில் இருக்க ஒரு சக்தி. அதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதையே உங்கள் வாழ்க்கை ஆகிறது. இதுதாங்க இந்த ஃபுல் வீடியோட மைய கருத்தே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆகுறீங்க. ஆமாம், நம்ம தினமும் என்ன நினைக்கிறோம்? வெற்றி வரும், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று நினச்சா கண்டிப்பாக வெற்றி வருங்க. அதுக்கான ஃபார்முலா தாங்க ஒரு 5 ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஆசை இருக்கணும். 2 அதை கற்பனை செய்து உணருங்கள். 3 அதற்கான உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 4 நம்பிக்கை, பொறுப்பு, இது 2மே இருக்கணுங்க. 5 முக்கியமானது, செயலில் இறங்குங்கள். ஆமாங்க, இந்த 5 நம்மளுக்கு தெளிவாக இருந்தால் நம்ம அடைய வேண்டிய இலக்கை நோக்கி கண்டிப்பாக அடைஞ்சிருவோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? தெளிவான இலக்கு. உங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்கணும். நீங்கள் என்ன வேணும் என்று நினைக்கிறீங்களோ அதில் ஒரு தெளிவு வேணும். நம்மளுக்கு இது நடக்கும், நம்மளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். இப்போ உங்களுக்கு 1,00,000 காசு வேணும். காசு வேணும்னு மட்டும், பணம் வேணும்னு மட்டும் நினச்சிட்டு ஐயோ நம்மளுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் அதில் வச்சிங்கன்னா, நம்பிக்கை இல்லாத நிலமை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்காதுங்க. கிடைக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கை தாங்க ஃபஸ்ட்டு. 2வது விஷுவலேஷன், அதாவது காட்சிப்படுத்துதல். கற்பனை செய்து பார்க்கணும். நம்மளுக்கு அது நிஜமாகி விட்டது போல் இமேஜினேஷன் செய்யணும். அதை ஃபீல் பண்ணி உணரணும் நீங்கள். அப்போ தாங்க நம்மளுக்கு அது நடக்கிற மாதிரி அந்த உணர்வு நம்மளுக்கு வரும். 3 அதற்கான அஃப்ரமேஷன், உறுதிமொழிகள். தினமும் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு ஒரு வெற்றி வேணும்னா அதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கணுங்க. ஆமாங்க, நான் வெற்றி பெறுவேன், என் வாழ்க்கையில் மாற்றம் அடைகிறேன்னு சொல்லணும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேலை சம்மந்தமாக ஏதாவது பார்க்குறீங்களா? அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் அஃப்ரமேஷன் சொல்லுங்கள். நான் நல்ல வேலையில் அமர்ந்து நல்ல ஊதியம் வாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அஃப்ரமேஷன் நீங்கள் ரெடி பண்ணி சொல்லுங்கள். 4 நம்பிக்கை. சந்தேகம் வந்தால் ஈர்ப்பு விதை வேலை செய்யாது. ஆமாங்க, இது நடக்கும் என்று உறுதியாக நம்புங்கள். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி செல்கிறீர்களோ நிச்சயம் வெற்றி கிடைக்கும். 5 செயலில் இறங்குங்கள். நீங்கள் என்ன ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அதற்கான ஆக்ஷனில் இறங்கணும். இப்போ 1,00,000 பணம் கேட்டீங்க. நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துருந்தால் நம்மளுக்கு 1,00,000 பணம் வந்துடுமா? வராது. அதற்கான முயற்சி பண்ணணும். அதற்கான வேலையை நீங்கள் செய்யணும். அப்போ தாங்க அதற்கான தகுதி நீங்கள் வளர்த்துக்கிட்டாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிச்சயம் உங்களை அடையும். இதில் முக்கியமான ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மனம், உணர்வு, செயல், இந்த 3ம் ஒரே மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அந்த ஆசையை அடைய முடியும். ஆமாங்க,
இது வெவ்வேறு செயலில் இருந்தால் நம்ம மனம் ஒரு மாதிரியும் உணர்வு ஒரு மாதிரியும் நம்ம செயல் அதுக்கேற்றார் மாதிரி இல்லைன்னா நீங்கள் எது பண்ணாலும் அது நிச்சயமாக கிடைக்காதுங்க. இந்த 3 ஒரே ஆசையில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆசை நிஜமாகும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் வெளியில் மாறுவதற்கு முன்பு உங்கள் உள்ளம் மாற வேண்டும். அதாவது உங்கள் இன்னர் தாட்ஸ் அது மாறணும். ஆமாம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், உங்கள் செயல்கள் எல்லாம் மாறிச்சுன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க. இன்று நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. நான் பழைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா அல்லது புதிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமா என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கையை நானே உருவாக்குகிறேன் என்று நல் வார்த்தைகளை சொல்லுங்கள். நீங்கள் நம்பினால் யூனிவர்ஸ் உங்கள் பக்கம் வேலை செய்யும். இன்று நீங்கள் தொடங்கினால் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் நினைப்பது சாதாரணம் அல்ல, அது உங்கள் எதிர்காலம். உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்குங்கள். இன்று முதல் சொல்லுங்கள், நான் விரும்புவது என்னை நோக்கி வருகிறது. நீங்கள் நம்பினால் நிச்சயம் அது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.